நம்மளோட நிகழ்ச்சியை சிறப்பிக்க இன்னும் நம்மளோட வியனா தமிழ் சங்க தலைவர் ஸ்ரீதரன்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்னும் வியனா தமிழ் சங்க தலைவராக இருக்கிறார் ஸ்ரீதரன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பேர் தெரியுமா இருக்காது? 14ஆம் தேதி பிறக்க போற தமிழ் புத்தாண்டோட பேர் தெரியுமா? பிரபாவா. பிரபாவா பிரபாவான பிரபாவதி. அதை சமஸ்கிருதத்தில் பிரபாவான்னு இந்த தமிழ் புத்தாண்டு பேர் வச்சிருக்காங்க. பிரபாவான ஒளி பொருந்தியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், ஒளி மிக்கவர், காந்தி மிக்கவர் சொல்லுவாங்க. காந்தி மிக்கவர் கருணை மிக்கவர். எல்லாருக்கும் சேர்த்து மகாலட்சுமி சொல்லலாம். இந்த பிரபாவ ஆண்டு இந்த அனைவருக்கும் மகாலட்சுமி அருள் நிறைய கிட்டட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் நினைக்கட்டும். விட்டு கொடுத்து சந்தோஷத்தோடு இருங்க. இந்த புது வருஷத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிறது, தான் என்ற அகந்தையே இல்லாத குடும்பத்தில் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையா இருந்தால் குழந்தைங்களுக்கெல்லாம் அதை பார்த்து சந்தோஷமா இருக்கும். அது கூட அப்படி வளருங்க. அதனால ஸ்மால் மெசேஜ், பிரபாவதி பிரபாவா ஆண்டு இங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கட்டும். ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் நம்ம தமிழ் சங்கத்துக்கு ஒரு சில புதிய வரவுகள் வந்திருக்குங்க. அதுல முதலாவதா ராஜேஷ் சரண்யா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் சந்தோஷ் லக்ஷ்மி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் நம்ம தங்கராணி அவங்களுக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி 2 பேர் இருக்காங்க. கடைசியா போன 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆர்ட்ஸ் கிளப் தலைவர் பரத்துக்கும் சுஷ்மிதாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் சங்கம் பார்க்கும்போது தமிழ் சங்க மெம்பர்ஸோட தமிழ் சங்க குழந்தைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு காலத்துல தமிழ் சங்க மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ மற்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு குழந்தை 2 குழந்தை நிறையா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு சங்கம் நடத்த போல இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க இது நமக்கு வேண்டிய. நம்ம ஆரம்பத்தில் இருந்து 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம குழந்தைங்க இந்த ஆஸ்திரேலியாவில் எல்லா வித பொறுப்புலையும் வேலை செய்யணும். நம்மளை மாதிரி இல்லை மற்றவங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தேவைப்படுற உதவிகளை செய்யணும். அதுதான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அது சீக்கிரமாக கூட நிறைவேறும். இப்போதான் ஒரு 2 பேர் போலீஸ் வேலைக்கு போயிருக்காங்க, 2 பேர் மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்காங்க. இதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு லேடி பார்த்து பண்ணாங்க, பேசினாங்க. அங்கே நம்ம மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்கு, யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள், என்னால் முடிச்சு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாம் இந்த ஆஸ்திரேலியாவில் நல்ல வேலைகளில் இருந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும். தமிழ் சங்க சார்பாக எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அப்பா அம்மா அதுக்கு உதவி செய்யுங்க. வாழ்க வளமுடன். இனிய பிரபவா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.